ஹலோ வியூவர்ஸ், இவ்வளோ நாள் நம்ம வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ராசுக்குட்டி அந்த பூனை நம்மக்கிட்ட இல்லை. ஈவினிங் டைம் கொஞ்சம் வெளியே போகும், தோட்டத்துக்குள்ளே போகும்போது அது கொஞ்சம் நாய் கடிச்சிருச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இது எப்படி வந்ததுன்ற ஸ்டோரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸ்ட்ரீட் கேட் இருந்துச்சு, எல்லா வீட்டுக்கும் போகும் வரும் அப்படியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எனக்கு பூனைன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிரியம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்கிட்ட வர வைக்கிறதுக்காக கிண்ணத்தில் பால் வைக்க ஆரம்பித்தேன். அது குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ராசுக்குட்டியோட அம்மா பூனை அது யங் ஏஜ், அப்போ தான் அடல்ட் ஏஜ். அந்த ஏஜில் அது வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கன்சீவ் ஆச்சு. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 குட்டியோ 5 குட்டியோ போட்டுச்சுங்க. அது எங்கள் வீட்டில் போடல. எங்கள் வீடு கதவு திறந்தே இருக்கும், எப்பயுமே மேக்ஸிமம் திறந்து தான் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கு எங்கள் வீடு அவ்வளோ சேஃப் இல்லைன்னு நினச்சிட்டு அதனால் ஆப்போசிட் வீட்டில் போயிட்டு குட்டி போட்டுச்சு. ஆப்போசிட் வீட்டில் கதவு பூட்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களுக்கு எதிர்த்த வீட்டில் குட்டி போட்டுட்டு, மாடியில் குட்டி போட்டுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு, இங்கேயும் அங்கேயும் மாடி மாறி இங்கே சாப்பிட அங்கே போய் ஃபீட் பண்ண. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து தான் அது குட்டி போட்டிருக்குன்னே எங்களுக்கே தெரிஞ்சுது. வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, குட்டிங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குட்டிகளையும் ஆப்போசிட் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு குட்டிங்க வளர்ந்துருச்சுங்க. எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் இங்கே தான் இருந்தாங்க, இங்கேயும் இருப்பாங்க, ஆப்போசிட்லேயும் போவாங்க. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் நாய் தொல்லை கொஞ்சம் அதிகம்தான். ஸோ நாய் கண்ணில் படாமல் எப்படியோ ஆப்போசிட்லேயும் இங்கேயும் மாறி மாறி போய் இருக்குங்க. ஆனால் எப்படியோ தாய் பூனை எஸ்கேப் ஆகிடும் எந்த சுச்சுவேஷன்லேயும். சின்ன பூனைங்க எங்கே போச்சுங்கன்னே தெரியல, அப்படியே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் திருப்பி தாய் பூனை மட்டும்தான் இருந்துச்சு. போன வருஷம் நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி 1 இயர் கழித்து கன்சீவ் ஆகி 4 குட்டி போட்டுச்சு. 4 குட்டியையும் அதே மாதிரி தான் ஆப்போசிட் வீட்டில் தான் போட்டுச்சு. ஆனால் இந்த டைமில் அதுகளாம் நடந்து வரல. இதுக்கு குட்டியாக இருக்கும்போதே வாயில் கவ்வி வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. தாய் பூனையை நாய் விரட்டிகிட்டே வரும். வெராண்டா மாடி வரைக்கும் போகும் நாய். ஆனால் இந்த பூனை மாடி வரைக்கும் போகும், நாயும் பின்னாடியே போகும். ஆனால் பூனை மாடி மேலே மாடி தாவி எஸ்கேப் ஆகிடும். நாய் திரும்ப ரிட்டன் கீழே போயிடும். எனக்கு தோணும், ஆனால் அது பல தடவை அப்படி நடந்திருக்கு. எப்பயுமே மாடிக்கு ஓடிடும், எஸ்கேப் ஆகிடும். நாய் பிடிக்க முடியாது பூனையை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த குட்டிங்க இருக்கிறதுனால அந்த தாய் பூனை என்ன பண்ணுச்சுன்னா, நாய்க்கு பார்த்து பயந்து ஓடலை. அதுதான் அது பண்ண பெரிய முட்டாள்தனம், தப்பு. குட்டிங்களுக்கு சேஃபான இடம் இருக்குது, அடியில் ஒரு குட்டியாக ஒரு இடம் இருந்தாலும் பூந்துக்குங்க. ஸோ அதனால் குட்டிங்க ஈஸியாக அது உள்ளே போய் பூந்து கொடுங்க. ஆனால் இந்த தாய் பூனைக்கு அந்த நினப்பு இல்லை, தப்பிச்சிடும் நம்ம தான் மாட்டோன்ற நினப்பு இல்லாமல் அதுக்கிட்ட எதிர்த்து நின்றுச்சு. நாய்க்கிட்ட எதிர்த்து நின்னா நாயா பூனையான்னு பார்க்கும்போது தாய் பூனை 1.5 வருஷமாக எங்களுக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டு இருந்த பூனை லாஸ்ட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியவே செத்து போயிடுச்சு. 4 குட்டியையும் இங்கேயே விட்டுட்டு செத்து போயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த 4 பூனையையும் இங்கேயே வச்சுருந்தா இந்த 4 பூனைகளும் செத்துருங்க அப்படின்ற பயத்தில். ஏன்னா எனக்கு ரொம்ப பூனை பிடிக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் வளர்க்குற ஐடியா இல்லை அந்த டைமில். சரி சொல்லிவிட்டு எனக்கு இந்த பூனை இங்கே இருந்தால் செத்துருன்ற மைண்டு வந்துருச்சு. ஸோ நான் எல்லா பூனையும் தூக்கி வேறு எங்கேயாவது இடத்துல போய் யார்கிட்டையாவது வளர்க்குறாங்களான்னு கேட்டு, ஆற்று சைடு நிறையா வீடுகள் இருக்கும், அங்கே போய் கொடுத்து வளர்க்க சொல்லிடலான்ட்டு பெட்டியில் 4 பூனையும் போட்டுக்கலான்ட்டு பிடிக்க போனோம். பட் 3 குட்டி தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஒரு குட்டிக்காக தான் சண்டை போடுச்சோ, இன்னொரு குட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்கள் 3 குட்டியை மட்டும் கொண்டு போய் ஆற்று பக்கம் போய் கொடுத்துட்டோம். பார்த்தா ஒரு குட்டி இங்கே மாட்டிக்கிச்சு. அதுதான் ராசுக்குட்டி. நாங்கள் வளர்க்கலான்னு முடிவு பண்ணி தான் வளர்க்க ஆரம்பித்தோம். அதை வளர்க்கும் போது அம்மா போன மாதிரி தள்ளி இல்லை. இந்த ராசுக்குட்டி எங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்லா நாங்கள் அலோவ் பண்ணி ரொம்ப இண்டிபெண்ட்டாக அதை நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது தெருப்பூனை தான், அம்மா பூனை. ஜஸ்ட்டு வெளியே பால் வைப்போம், போகும் வரும் போகும், வேறு வீட்டுக்கும் போகும், எல்லா வீட்டுக்குமே போகும், சாப்பிடும் வரும் போகும், இப்படி இருந்துட்டு இருந்துச்சு.
ஆனால் இந்த ராசுக்குட்டி இங்கேயே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய வீடியோ தான் நாங்கள் இப்போ போட ஆரம்பித்தோம். ஸோ மீதி கதை என்னன்றதை என் பையன் விதுன்னு சொல்லுவான். ராசுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருச்சு. வளர கொஞ்ச நேரம் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா டெய்லியும் வெளியே போய் பழகிடுச்சு. அதனால டெய்லியும் ஈவினிங் வெளியே போயிட்டு தோட்டத்துக்கு மட்டும் போயிட்டு அங்கே தங்கிட்டு ஓடிட்டே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 8 மணியை தாண்டி வீட்டுக்கு வந்துடும். டெய்லியும் காலை கடிக்கும், அம்மா அடிப்பா, அடுத்து கட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருந்தேன் அம்மா கூட. அப்பாவுக்கு படம் சொன்னேன். அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வெளியே திங்ஸ் சவுண்டு கேட்டுச்சு. அதனால அம்மா வந்துச்சு. ஒரு மணிக்கு கிளியை பூனை அடித்து சாப்பிட்றது நினச்சி போனாங்களாம். அடுத்து பார்த்தா நாயை கடிச்சு ராசுக்குட்டியை பார்த்துட்டு பருத்தமாகி ஓடி வந்துட்டு அம்மா அதான் ஓடியே போய் அப்பாத்தை எழுப்பி சொன்னாங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது பூனையை நாய் இழுத்துட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறமா அழுத்தேன் நாள். அடுத்து அப்பா வெளியே கம்பு எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. அம்மா அழுதுட்டாங்க. 2 நாள் கஷ்டமாச்சு. இந்த ராசுக்குட்டி இல்லாதது எங்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை கொடுத்துருச்சு. வீட்டில் ஒரு டெத் நடந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா தாய்ப்போனை வாசலோடு நிற்பாட்டிடுவோம், வீட்டுக்குள்ளெல்லாம் வர விட மாட்டோம். ஆனால் இந்த ராசுக்குட்டி நாங்கள் வீட்டில் செல்லமாக ரொம்ப வளர்த்துட்டோம். அது இல்லாதது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. அதனால தான் நாங்கள் அது மாதிரியே இருக்கிற பூனை தான் வேணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் கொடுத்த இடத்துல நாங்கள் போய் திருப்பி வாங்கிட்டோம். அவங்களும் சந்தோஷமாக கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் 2 குட்டியை வளர்க்க எப்படி சிரமமாக இருந்துச்சா என்னன்னு தெரில, சந்தோஷமாகவே கொடுத்து விட்டுட்டாங்க. நாங்கள் அவங்க வருத்தப்படுவாங்களோ நினச்சோம், பட் இல்லை, அவங்க சந்தோஷமாக கொடுத்துட்டாங்க. இன்னொரு குட்டி இன்னொரு இடத்துல சேஃபாக வளர்ந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த குட்டிங்க வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு ராசுக்குட்டியோட ஃபீலிங் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, மறைஞ்சிருக்கு. இந்த குட்டிங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ராசுக்குட்டி இல்லாதது கொஞ்சம் தெரியலை, அவ்வளோவா பெருசாக தெரியல. கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த 2 குட்டியோட வீடியோஸ் தான் வரும். இதில் ஒன்று அப்படியே அச்சல் ராசுக்குட்டி மாதிரியே இருக்கும். இந்த 2 பூனைகளை வச்சு தான் இனி வீடியோஸ் போட போகிறோம். தேங்க்யூ.